ஒரு நிமிஷம். ஹலோ மாயா, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பேசுற? மாயா, நீ இப்போ எங்க இருக்க? உன்னால என்ன வந்து கெஸ்ட் ரூம்ல பார்க்க முடியுமா? என்ன எதுக்காக இப்ப நீ கூப்பிடுற? உனக்கு பிரைடல் மேக்கப் போட்டு விடலான்னு பாக்குறேன், லிப்ஸ்டிக் போட்டு விடலான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட பேசணும், வேற எதுக்காக? சரி வரேன். ஓ see you, bye. அவ வந்துட்டு இருக்கா. ஓகே சரியா? சூப்பர். மறந்துடாத. வேற ரன்பீரை பத்தி மாயா ஏதாவது கேட்டா ஏதோ வேலை விஷயமா வெளியில போயிட்டான்னு சொல்லு. ஓகே ஓகே. மாயா 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 வந்துட்டு இருக்கா, வந்துட்டு இருக்கா, இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கா. என்ன பண்றது? நான் கம்பெனிக்குள்ள ஒளிஞ்சிக்கிறேன். இதுக்குள்ள எப்படி போக முடியும்? அங்க போய் மறைஞ்சுக்கலாம். சீக்கிரம் 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 வா. வர வர பாத்துக்க பாத்துக்க. ரன்வீர். கத்தாத கத்தாத, நான் தான். என்ன அடையாளம் தெரியலையா? தெரியலண்ணா. நீங்க யாரு? ரன்வீர் எங்க? எதுக்கு அண்ணன் கூப்பிட்டு நம்ம உறவு முறையை அசிங்கப்படுத்துற? ஓகே ஓகே ஓகே. ராகுல். இவரோட ஹார்ட் பீட் டிராப் ஆயிட்டு இருக்கு. Now he is safe. அதுக்கு காரணம் அவங்க மிஸ்ஸஸ் மெஹரா கூட இருக்கிறது தான். என்னம்மா சொன்ன? அதாவது இவங்க ரெண்டு பேரோட கனெக்ஷன் ரொம்ப ஆழமானது. எப்போ மெஹராவோட கை அவங்க கை மேல பட்டுச்சோ அவரோட ஹார்ட் பீட் நார்மல் ஆயிடுச்சு. மெடிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்புறதே இல்ல. நீ வெளியில ரிசப்ஷன் கிட்ட போய் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. இவங்களுடைய செல்போன் ரிசப்ஷன்ல இருக்கு. ஓகே டாக்டர். ராகுல், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்காக தான் நான் வந்தேன். உன்னை நான் இன்னொரு தடவை இழக்க தயாரா இல்ல. என்ன சொல்ற நீ? நிஜமாதான் சொல்றியா? அப்புறம் என்னை எதுக்காக நீ விட்டுட்டு போன அத சொல்லு. உங்க அப்பாவால தான். எனக்கு புரியல. உங்க அப்பா என்ன மிரட்டினாரு. அதாவது ஒரு செகண்ட் நான் உன் கூட சேர்ந்து இருந்தாலும் என்ன கொன்னுருவேன்னு மிரட்டினாரு. இந்த விஷயத்த நீ ஏன் எனக்கு முன்னாடியே இந்த சொல்லல? விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனா இதை சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரல. ஆனா இப்ப நான் ஒரு முடிவெடுத்து மனசுல தைரியத்தை வர வச்சுதான் இங்க வந்திருக்கேன். நான் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் மாயா. ஐ ரியலி லவ் யூ லாட். தயவு செஞ்சு என் கூட நீ ஓடி வந்துரு. ராகுல், இந்த விஷயத்த நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தனா நான்... இங்க பாரு, இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஆனா நான் ரொம்ப ரொம்ப பயந்து இருந்தேன். அதாவது எந்த அளவுக்குன்னா உங்க அப்பாவுக்கு பயந்து நான் தண்ணி அடிக்க கூட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஐ ப்ராமிஸ், இப்ப உனக்காக நான் அதை விட்டுட்டேன். ஐ ரியலி லவ் யூ லாட் மாயா. நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். தயவு செஞ்சு என் கூட வந்துரு. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன்.
நான் போதும் அடாண்டு போல இல்லாமல் உனக்காக நான் அட நம்ம இப்ப எதுக்கு வெளியே வந்தோம்? அங்க சுவாரஸ்யமான சீன் போயிட்டு இருக்குல்ல. உள்ள ஏதாவது படம் ஓடிட்டு இருக்கா, அதை முழுசா பார்க்கணுமா? இங்க பருமா, நான் அவங்க பேசிட்டு இருந்ததை சொன்னேன். அதை நம்ம முழுசா கேட்டுட்டு வந்திருக்கலாம் இல்லையா? நீ சொல்றது சரிதான், தப்பு. இந்த மாதிரி அடுத்தவங்க பேசுறத ஒட்டி கேட்கறது பேட் மேனர்ஸ். எக்ஸாக்ட்லி. இப்ப நம்ம வெளியே வந்ததுனால இப்போ நம்மள பத்தி பேசலாம்ல. நீ இப்ப என்ன பேசணும் சொல்லு. சோ அது வந்து என்னன்னா பிராச்சி, உன்னோட முதல் கிரஷ் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ இருக்கியே, நீ உண்மையிலே இம்பாசிபிள், அன்பிலீவபிள். அதாவது உள்ள அவங்க ரெண்டு பேரும் ஓடி போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இங்க இருந்து. உனக்கு ஏன் கிரஷ பத்தி கவலையா? சரி சரி, நீ சொல்ல மாட்டல்ல, சொல்லாத. ஆனா நீ இதே கேள்வி என்கிட்ட கேட்டேன்னு வையேன், நான் பதில் சொல்லிருப்பேன். ஓகே ரன்வீர், யார்ப்பா உன்னோட முதல் கிரஷ் சொல்றியா ப்ளீஸ்? தாராளமா சொல்றேன். எனக்கு முதல்ல கிரஷ் ஏற்பட்டது என்னோட கிளாஸ் டீச்சர் மேல தான். கிளாஸ் டீச்சரா? கிளாஸ் டீச்சர் மேல கிரஷா? கிளாஸ் டீச்சரும் ஒரு பொண்ணு தானே, அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ எந்த கிளாஸ் படிச்சிட்டு இருந்த? அப்ப நான் ஸ்கூல்ல என்ன படிச்சிட்டு இருந்தேன்னா கேஜி. நீ கேஜி படிக்கும்போது உனக்கு 5 வயசு இருக்கும். ஒரு 3 4 5 இருக்கும். வயசா முக்கியம், கிரஷ் எப்ப வேணாலும் ஏற்படும் இல்லையா? அதுக்கப்புறம் நிறைய பேர் மேல கிரஷ் ஏற்பட்டிருக்குமே. ஆமா, நிறைய பேர் மேல கிரஷ் ஏற்பட்டுச்சு. ஐ மீன், எனக்காக ஒரு பொண்ணு வீட்ல இருந்து டிஃபன் எடுத்துட்டு வருவா. இந்த ரன்வீர் இதை சாப்பிடுன்னு சொல்லுவா. அப்புறம் நான் சாப்பிடுவேன், அவ என்ன பாத்துக்கிட்டே இருப்பா. அப்புறம் உனக்கு தெரியுமா, அவ எனக்காக சாப்பிடாமயே இருப்பா. அவ எனக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவா. நான் அவளுக்காக பாட்டு பாடுவேன். அப்புறம் 5th கிளாஸ்ல ஒரு அழகான கண்ணாடி போட்ட பொண்ணு, என்ன பேசுறானே புரியாது, அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பா. அப்ப நானும் பேசிட்டே இருப்பேன், ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா அதுக்கப்புறம் அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்க நிறைய ஃபன்னி ஸ்டோரி பேசுவோம். பட் என்னமோ தெரியல, நல்லா தான் இருக்கும். அப்படின்னா நீ படிச்ச 5 வருஷத்துல 3 கிரஷஸ். நாட் பேட் யார், நாட் பேட். வந்து ஸ்கூலுக்கு படிக்க போனியா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் தேட போனியா? மரியாதை உண்மையை சொல்லு. இந்த பொண்ணு, அந்த பொண்ணு, கண்ணாடி போட்ட பொண்ணு, டிஃபன் கொண்டு வர பொண்ணு, உன்னை இப்படி பேச விட்டு உங்க லிஸ்ட் பாட்டுக்கு நீண்டுகிட்டே போகும். உங்ககிட்ட யார் பேசுவா? அட யார், இதுதான் தேவையில்லாத வாயை கொடுத்து உடம்பு புண்ணாக்கிக்கிறதுன்றது. எதுக்கு நான் அவகிட்ட உளறிட்டு இருக்கேன்? எனக்கு மூளையே இல்ல. பிராச்சி, ஐ அம் சோ சாரி. நான் ரொம்ப சின்ன குழந்தை, எதுவுமே தெரியாத அப்பாவி குழந்தை. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உன் சின்ன வயசு லவ் ஸ்டோரி அப்படியே வர்ணிச்சு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கல. இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரியே கிடையாது, இதெல்லாம் ஒரு சின்ன பாசம்னு சொல்லலாம். நான் சொல்ல வந்தது அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். இப்ப நீ என் கூட இருக்கிறதுனால நான் யாரையும் லைக் பண்ணவே மாட்டேன். யாரையும் இந்த மாதிரி அப்செட் ஆகி மூஞ்ச தூக்கி வச்சுக்காத. ஐ அம் ரியலி சாரி, ஐ அம் சாரி. நீ அப்செட் ஆயிட்டினா அப்புறம் என்ன? நான் வந்து என்ன பண்ணுவேன்? நான் வந்து என்னால என்ன பண்ண முடியும்? நான் எதுவும் பண்ண மாட்டேன். அது என்னன்னா, நான் உன்னை இழக்க விரும்பல, அவ்வளவுதான். நீ எனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட். நான் உன்னை இந்த விஷயத்துல எல்லாம் இழக்க விரும்பல. சாரி. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப தூரம் போகணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு பையனை உனக்கு பிடிக்காதுதான். ஆனா உனக்கு பிடிச்ச பையன் மாதிரி ஆகிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா பிரச்சனை, நீ மட்டும் என் கூட சின்ன வயசுல இருந்திருந்தீனா நான் எந்த பொண்ணையும் லைக் பண்ணிருக்கவே மாட்டேன். நீ என் கூட இருந்தீனா ஐ எம் ஷூர் நான் யாரையும் திரும்பி கூட பார்த்திருக்கவே மாட்டேன். எந்த பொண்ணு பாஸ் பண்ணியிருந்தாலும் நான் இப்படி கண்ணை மூடிட்டு உன் பின்னாடியே வந்திருப்பேன். நீ என்ன நம்புறதுக்காக நான் என்ன ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தர முடியும்? நீ உன்னோட சின்ன வயசு லவ் ஸ்டோரிய சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தல, அதனால கோவப்பட்டு நானும் கொஞ்சம் காமெடி பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கிரஷ் ஆகிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. தப்புன்னு சொல்லிட முடியாது. கிரஷ்ங்கிறது எல்லாத்துக்கும் ஏற்படும். எனக்கும் என் டீச்சர் மேல கிரஷ் வந்துச்சு. உனக்கும் கிரஷ் ஏற்பட்டிருக்கா? ஏன் எனக்கு கிரஷ் ஏற்படக்கூடாதா? கண்டிப்பா, கட்டாயமா கிரஷ் ஏற்படலாம். ஆமா, நீ சொன்னியே அந்த கிரஷ் எந்த கிளாஸ்ல ஏற்பட்டுச்சு? சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் எல்லா கிளாஸ்லயும் டீச்சர் மேல. ஒவ்வொரு கிளாஸ்லயுமா? அப்படி எந்த டீச்சருமா உன் கூட சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் டீச் பண்ணிட்டு இவ்வளவு நாளா இருக்கிறது? பரவாயில்ல, இருக்கட்டும். அது எப்படி இருக்கட்டும்னு சொல்லுவ? யாருன்னு சொல்லு. யாரு சொல்லு? என் அம்மா. மம்மி. அன்பு. of course. எதுக்கு சிரிக்கிற? இப்ப என்னாச்சு? இல்ல அம்மா மேல எனக்கும் தான் கிரஷ் இருக்கு. so cool. நான் யாரோ நீ அங்கிள் சொல்லுவேன்னு நினைச்சிட்டேன். எனிவே, மம்மி லவ் so sweet. தப்பிச்சிட்டேன். நல்ல வேளை மம்மின்னு சொன்னா. இங்க பாரு பிராச்சி. மாயா, என் கூட வருவியா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ற உன்னை நான் எப்பவும் சந்தோஷமா வச்சுப்பேன்.
உன்னை நான் உயிருக்குயிரை காதலிக்கிறேன் மாயா. உன்னை எந்த காலத்துக்கும் நான் தனியா விட மாட்டேன். ப்ளீஸ், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ப்ளீஸ் வந்துரு மாயா. இங்க பாரு ராகுல், இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? இதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது மாயா. ஆனா நீ ரன்வீரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையே, அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அப்புறம் நீ யோசிப்ப, நம்ம கண்ணு முன்னாடி ராகுல் வந்தும் நம்ம விட்டுட்டோமேன்னு. நீ நினைச்சீனா உன்னோட லவ் லைஃபை லாங் லைஃபா மாத்த முடியும். நல்லா சந்தோஷமா வாழ முடியும். ப்ளீஸ் என் கூட வா. ஆனா ராகுல், காலம் கடந்து போச்சுன்னு உனக்கு தோணவே இல்லையா ராகுல்? இல்ல மாயா, எதுவும் காலம் கடக்கல. உனக்கு ரன்வீரோட கல்யாணம் ஆகியிருந்துச்சுன்னா அப்ப நான் காலம் கடந்துருச்சுன்னு சொல்லி இருந்திருப்பேன். என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. இங்க பாரு, நம்மளோட விதி கூட நம்மளை சேர்த்து வைக்கணும்னு தான் ஆசைப்படுது. மாயா, நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். இனிமே நீ தான் முன்னாடி எடுத்து வைக்கணும். நான் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் மாயா. நீ என்னோட வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ என் கூட வருவல்ல? போலாம் ராகுல். மாயா இங்க பாருமா. ராகுல், நீ போய் ஒளிஞ்சுக்கோ போ. எவ்வளவு கிஃப்ட்னு பாத்தியா? காஸ்ட்லியா இருந்தா நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்றேம்மா, இதெல்லாம் பிரிச்சு வைக்க. அதெல்லாம் தேவையில்லம்மா. அது சரி, நீ நீ இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்துமா, அது வந்து கொஞ்சம் மயக்கம். என்ன மயக்கம்? அது எனக்கு கொஞ்சம் மயக்கமா இருந்ததுமா, அதனாலதான். இங்க வா. நிறைய வேலை இருந்ததுல அதான் தலை சுத்தி இருக்கும். உன் உடம்புக்கு ஒண்ணு இல்லையே. அதெல்லாம் இல்லம்மா. இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தம்மா தண்ணி. மாயா, நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. நான் இதோ வந்துடுறேன். இந்த ராகுல், இப்ப நான் இவனை என்ன பண்றது? இது அண்ணா கிட்ட சொல்லியே ஆகணும். ஆனா இத நான் அவர்கிட்ட சொன்னேன்னா நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். ஒருவேளை அவர் ராகுல கொலை செய்ய முயற்சி பண்ணாருன்னா அப்புறம் இந்த கல்யாணம் நின்னு போயிடும். எல்லாமே நாசம் ஆயிடும். நான் ஏதாவது செஞ்சாகணும். எந்த பிரச்சனையும் இல்லாம ராகுல் கூட இங்க இருந்து போனாதான் சரியா இருக்கும். அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். மாயா, மோதிரத்தை எதுக்காக கழட்டின? அது 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 கொஞ்சம் டைட்டா இருந்தது மாதா. பரவாயில்ல, இருக்கட்டும். இங்க பாருமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லா விஷயமும் நடக்குது. நான் ஆசைப்பட்டதெல்லாம் நீ ஒரு நல்ல குடும்பத்துல, பெரிய குடும்பத்துல மருமகளா போகணுங்கிறதான். உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கணும்னு விரும்பினேன். நான் எப்படிலாம் யோசிச்சேனோ அதை விட ரன்வீர் ரொம்ப ரொம்ப நல்ல பையமா. அவன் உன்னை கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்குவான். அது மட்டும் இல்லாம ரன்வீரை நீ காதலிக்கிற இல்லையா? ஆமா. ரன்வீர் உன்னை நல்ல விதமா பாத்துப்பான். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர. என்ன விஷயமா அது? இங்க பாருமா, அம்மா பொண்ணோட உறவு இருக்கே, அது ரொம்ப அற்புதமான உறவுமா. இதுல எதையுமே மறைக்க கூடாது. ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு மறைச்சிட்டேன். நீங்க எதை மறைச்சிங்க? என்னோட கதைய. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியலமா. உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்லயும் ஒருத்த இருந்தா. அவனை நானும் நேசிச்சேன். அவன் பாக்குறதுக்கும் அழகா இருந்தா. அவனும் என்ன காதலிச்சான். அவன் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு வாக்குறுதி கொடுத்தான். ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அதனால அவங்க உங்க அப்பா கூட என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா நான் யார காதலிச்சேனோ அவனுக்கு சமூகத்துல எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. அவன் பணக்காரன் கிடையாது. ஆனா நான் எடுத்த முடிவுல எந்த தப்பும் இல்லைங்கறத இப்ப என்னால சொல்ல முடியும். நீங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சீங்கல்ல? ஆமா, காதலிச்சோம். ஆனா ஏன் முடிவை விட எங்க அம்மா அப்பாவோட முடிவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு தெரியுமா? ஏன்?
ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அழகான பொண்ணா நீ எனக்கு வந்து பிறந்த. எனக்கு அற்புதமான வீடும் குடும்பமும் கிடைச்சிருக்கு. என் மேல உயிரையை வச்சிருக்கிற கணவர் கிடைச்சிருக்காரு. நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கேன். எல்லா சந்தோஷமும் எனக்கு கிடைச்சது. இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துல எனக்கு குறையே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு இதை விட என்ன வேணும்னு சொல்லு. ஆனா இங்க பாருமா, என்னோட மனசு விருப்பப்பட்ட மாதிரி நான் காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிருந்தா இப்படி எல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. ஒரு நாள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கணும். ஏன்னா அந்த பையன் ரொம்ப ஏழையா இருந்தா, சரியான குடிகாரனா இருந்தா, அப்புறம் பணமும் நிறைய செலவழிச்சான். நீங்க சொல்றது சரிதாம்மா. ஆனா இந்த விஷயம் உண்மைதானம்மா? நீங்க அவனை காதலிச்சது? இங்க பாருமா, இதெல்லாம் வயசு கோளாறால வர்றது. காலம் கடந்ததுக்கு அப்புறம் இந்த காதல் எதல்னு ஒண்ணுமே நிக்காது. இன்னைக்கு நீ ஆசைப்படுற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் உனக்கு உடனே கிடைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. சாரியோ சூட்டோ இல்ல உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் சரி, நீ கேட்ட உடனே அது கண்டிப்பா உனக்கு கிடைக்குமா. அது மட்டும் இல்லாம பணத்தை செலவழிக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய ரன்வீரால மட்டும்தான் கொடுக்க முடியும். 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வை, அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஏய், எங்க தப்பிச்சு ஓட பாக்குற மரியாதையா உள்ள வா. யாரு? என்ன நீ தப்பிச்சு ஓட பாக்குற? ஆமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நல்லபடியா முடிஞ்சிருச்சா? இரு 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 ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, இவன் சாதிச்சிட்டான். எஸ், சீக்கிரம் வாங்க. அட, நீ எதுக்குப்பா பயப்படுற? நான் உண்மையான மாப்பிள்ளை கிட்ட டூப்ளிகேட் மாப்பிள்ளை ஜெயிச்சிட்டான்னு சொன்னேன். டூப்ளிகேட் மாப்பிள்ளை யாரு? எதுக்கு இப்படி பயப்படுற? நான் ரன்பீரை தான் சொன்னேன். சில் ப்ரோ. முடிஞ்சதா? முடிச்சிட்டான். நிஜமாவே முடிஞ்சிருச்சா? முடிச்சிட்டான். என்ன முடிஞ்சது? ஆரியன் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, இவனுக்கே முடிஞ்சதா இல்லையான்னு தெரியாது. அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு தானே? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ அங்க தானே நீ இருக்க. இங்க இருக்கேன்னா அவ எப்படி போனா? என்ன நடந்துச்சு, என்ன நடக்கல, என்ன இங்க ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இங்க பாருங்க, முடிஞ்சிருச்சா முடியலையா நீங்க பேசி முடிச்சீங்கன்னா நான் பேசலாமா? உண்மையிலே என்ன நடந்துச்சு நான் சொல்லட்டுமா? கேளுங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஃபைனலி என் கூட ஓடி வர்றதுக்கு மாயா ஒத்துக்கிட்டா. உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிராச்சி. 1 செகண்ட். மாயா என் கூட தான் ஓடி வர போறா. நான் தான் அவளை சம்மதிக்க வச்சேன். அப்புறம் ஏன் என்ன கங்க்ராட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? தேங்க்யூ. ஆனா 1 செகண்ட், நீ இங்க இருந்து நான் மாயா கூட எப்படி ஓடுவ? மரியாதையா அவளை கூட்டிட்டு இங்க இருந்து ஓடு 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 ஓடு. 1 செகண்ட். என்னாச்சு? ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அவதான் ஒத்துக்கிட்டால இப்ப என்ன ப்ராப்ளம்? அட, இவன் இருக்கானே, இவன் தான் உண்மையிலே பெரிய ப்ராப்ளம். ஐயோ, ஒரு நிமிஷம் இரு, அவன் பேசிட்டோம், நீ சொல்லு. நான் மாயா கூட்டிட்டு ஓடும்போது யாராவது பாத்துட்டா என்ன பண்றது? யாருக்கும் தெரியாம எப்படி கூட்டிட்டு போறது? அட, என்ன லவ்வர் நீ? ஓங்கி உன்னை வச்சனா? ஆரியன் பொறுமையா இரு. ஆமா, நீ இங்க எப்படி வந்தேன்னு உன்னால சொல்ல முடியுமா? நான் இங்க பைக்ல தான் வந்தேன். அவளை நான் பைக்ல கூட்டிட்டு ஓடுனேன்னு வையே, சிட்டில இருக்க யாராவது பார்த்தா உங்க பெரியப்பா கிட்ட சொன்னான்னா அப்புறம் என் கதி என்ன ஆகுறது? ஆமா, இவன் சொல்றது சரிதான். பெரிய ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்கணும். நீ வண்டி சாவி கொடு. கார் கீயா குடு ப்ரோ, குடு. வண்டியோட கீ என்னோட கார் கீயா? கோர்ஸ் வண்டி சாவி தான் கொடு. வண்டி அது வந்து என்னன்னா, இவனால ஓட்ட முடியாது. இல்ல, என்னால ஓட்ட முடியும். எனக்கு கார் ஓட்ட தெரியும். அது கார் தானே, பிளைன் இல்லையே. கொடு. அரே, நீ எடுத்து கொடு. ஓகே ப்ரோ. இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானே கார் கீயை தரேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல. சாவி வச்ச இடத்த நான் மறந்துட்டேன். இப்ப என்கிட்ட சாவி இல்ல. பாருங்க இங்க பாருங்க. வெரி ஸ்மார்ட். நீ ரைட் ஹேண்ட் தானே? ரைட் பாக்கெட்ல இருக்கும். சீக்கிரம் எடு. நான் பார்க்கவா? நானே பாக்குறேன். கண்டிப்பா ரைட் பாக்கெட்ல கீ எல்லாம் இருக்காது. ஏன்னா நான் கீ எல்லாம் ரைட் பாக்கெட்ல வைக்கவே மாட்டேன். வேணா பாருங்க. இது எப்படி என்னோட பாக்கெட்ல வந்தது? எப்படி? உன்கிட்ட தான் இல்ல. இப்போ எப்படி வந்துச்சு? இல்ல, இது உன்னோட தானே? வெரி நைஸ். Thank you so much ரன்பீர். இந்தா. ராகுல், நீ மாயா கூட்டிட்டு போ. தேங்க்யூ ரன்வீர். நான் பொய்யெல்லாம் சொல்லல. I know. எனக்கு தெரியும் என்னோட பாக்கெட்ல தான் சாவி இருந்தது. அது என்னன்னா, என்னோட சாவி கூட மாயாவை நீ கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுது. நீ இப்போ ராகுல் சந்தோஷமா வாழு. ஒரு நிமிஷம். கொஞ்சம் மெதுவா ஓட்டுன. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுவேன். அப்புறம் அந்த கீர் இருக்கு இல்லையா, ரொம்ப பொறுமையா போடுன. அப்புறம் இந்த ஆக்சிலேட்டர் இருக்குல, ஓட்டிக்கிறேன். எனக்கு கார் ஓட்ட தெரியும். நீ எதுக்கு கவலைப்படாத. ஓகே, வரேன். இன்னொரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்க? அட, இவன் இருக்கானே, இவன் தான் உண்மையிலே பெரிய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க, அவனை பேச விடுங்க. என்ன ப்ராப்ளம்? உண்மையிலே ஜெனியூனான ப்ராப்ளம். மாயா அந்த ட்ரெஸ்ல ஓடி வர முடியாது. யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும். அப்ப ஏன் ட்ரெஸ் கொடுக்கவா? ஆமா, பாவம், இவனுக்கு நிறைய செலவு இருக்கும். இல்ல, இவனுக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். ஏன் நீ சொந்தமா ட்ரெஸ் கடை வச்சிருக்கியா என்ன? வெரி ஃபனி. நீ ரொம்ப அதிகமா பேசாத. எங்க அம்மாவோட பீரா அங்க இருக்கு. கொஞ்சம் வாய் மூடு.
பரவாயில்ல, உன் மூளை கொஞ்சம் வேலை செய்யுது. How was this? இது எப்படி இருக்கு? ஆரியன், இத வச்சு அவன் எப்படி முகத்தை முடிக்க முடியும்? ஈஸியா மாயான்னு தெரிஞ்சிரும். துப்பட்டா, ஷால் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கும். ஒன் செக். இது எப்படி இருக்கு? இது ஓகே. இந்த இத வெச்சுக்கோ. ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப். இந்த துப்பட்டாவோட மாயாவை எங்க அம்மா பாத்துட்டாங்கன்னா மாயாவை ஒண்ணே சொல்ல சொல்லு. அதாவது அவங்க கிட்ட இருக்கிற மாதிரியே இது இன்னொன்னு போய் சொல்ல சொல்லு. ஏன்னா நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு தெரிஞ்சா எங்க அம்மா கொன்னுடுவாங்க. அவனை விட பெரிய பயந்தான் கோழி நீதான். ஃபீமேல் சைக்காலஜியை பத்தி உனக்கு தெரியுமா? எதை வேணா பொறுத்து போயிடுவாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை ஷேர் பண்றதை பொறுத்துக்க மாட்டாங்க. ஃபீமேல் சைக்காலஜியை பத்தி உனக்கு ரொம்பவே நாலேஜ் இருக்கு. நீ மிஷன்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றியா? ராகுல், குட் டு கோ. ஆல் குட். நான் வந்த வேலையை செய்ய போறேன். ஆல் தி பெஸ்ட். எஸ். பாத்தீங்களா? he is not a guy. இவன் திரும்ப வரான். பாத்தீங்களா? இப்போ என்ன? அது என்னன்னா நீங்களாம் 15 நிமிஷம் கழிச்சு கத்தி அழ ஆரம்பிங்க. ஏன்னா அதுக்குள்ள மாயாவை கூட்டிட்டு நான் ரொம்ப தூரம் போயிருவேன். சரி. ஓகே. ஓகே. Finally, bro.